தப்பி பிழைத்த மான் நீதிக்கதை. காகமும் மானும் நல்ல நண்பர்கள். இவர்களை நெடு நாட்களாக நரி ஒன்று கவனித்து வந்தது. தன்னிடம் யாரும் நண்பராக இருப்பதில்லையே என்ற ஏக்கம் இதற்கு நெடு நாட்களாக உண்டு. இவர்கள் மட்டும் நண்பர்களாக இருக்கிறார்களே, எப்படி என்று தன் மனதிற்குள் எண்ணியது. நரி தனது வஞ்சக எண்ணத்தில் எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் எப்படியாவது தனித்தனியாக பிரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டது. மான் தனியாக இருக்கும் பொழுது நரி மானிடம் சென்று, உன்னை பார்த்தால் எனக்கு இரக்கம்தான் வருகிறது என்று கூற, மானோ, ஏன், எனக்கு என்ன, என்னை பார்த்து ஏன் இரக்கப்படுகிறாய் என்று மான் கேட்டது. அதற்கு நரியோ, கொழு கொழுவென இருக்க வேண்டிய நீ சரியான உணவு கிடைக்காததால் இப்படி உடல் மெலிந்து காணப்படுகிறாயே. எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது. அங்கே நல்ல மேய்ச்சல் நிலம் இருக்கிறது. என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன். அந்த இடம் உன் நண்பன் காகத்திற்கு கூட தெரியுமே. ஆனால் இதுவரை அங்கு உன்னை அழைத்து செல்லவில்லை அல்லவா? நான் உன் மீது உள்ள அன்பினால் அங்கு அழைத்து செல்கிறேன், என்னோடு வா என்று நயவஞ்சக எண்ணத்துடன் நரி மானை அழைத்து செல்ல முற்பட்டது. நரி நெல் விளைந்துள்ள வயல் ஒன்றிற்கு மானை அழைத்து சென்றது. மானும் நன்றாக மேய்ந்து வந்தது. தொடர்ந்து இவ்வாறு செல்லும் போது ஒரு நாள் மான் தனது வயலில் மேய்ந்து கொண்டிருப்பதை விவசாயி பார்த்து விட்டார். அவரிடமிருந்து தப்பிக்க ஓடிய மான் அருகில் உள்ள கம்பி வேலியில் சிக்கிக் கொண்டது. தனது மான் நண்பனை காணாது காகம் தேடிச் சென்றது. நண்பா, நண்பா, எங்கே இருக்கிறாய்? என் ஆருயிர் நண்பா, எங்கே இருக்கிறாய் என்று கரைந்தபடியே அருகில் உள்ள மானை பார்த்து, ஐயோ, கம்பி வேலியில் மாட்டிக்கொண்டாயா என்று பதறியபடி பார்த்தது. சரி சரி, நீ தப்பிச்சு கொள்ள ஒரு வழி கூறுகிறேன். விவசாயி அருகில் வரும் வரை நீ இருந்தது போல் அசையாமல் இரு. விவசாயி உன்னை வேலியிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா 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 என்று குரல் கொடுக்கிறேன். உடனே நீ அங்கிருந்து வேகமாக தப்பித்து விடு என்று யோசனை கூறியது. மான் மாட்டிக்கொண்ட இடத்திற்கு வந்து, ஓ, நீதான் இத்தனை நாளாக என் வயலை நாசப்படுத்தினாயா? வேலியிலிருந்து மானை விடுவித்து வீட்டிற்கு எடுத்துச் செல்ல விவசாயி முற்பட்ட போது காகம் கரைகிறது. மான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிர் பிழைத்ததால் போதும் என்று துள்ளி பாய்ந்து வேகமாக ஓடியது. இதை கண்டு பதறிய விவசாயி ஒரு நீண்ட தடியை எடுத்து ஓடும் மானை நோக்கி வேகமாக எறிந்தார். அது பதுங்கியிருந்த நரியின் வீழ்பட்டது. பாவம், நரி காயம்பட்டு கீழே சுருண்டு விழுகிறது. மான் நரியை பார்த்து, உன் வஞ்சக எண்ணம் உனக்கே கேடாக முடிந்தது. நம்பினவர்களுக்கு என்றைக்கும் துரோகம் செய்யாதே என்று மான் கூறியது. நரி வெட்கி தலைகுனிந்தவாறே, என்னை மன்னித்து விடு, இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன் என்றது. காகமும் நரியை பார்த்து, தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். நண்பர்கள் என்றால் உண்மையுடனும் அன்புடனும் பழக வேண்டும். அப்போதுதான் உனக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் என்று அறிவுரை கூறியது. அதற்கு நரி, புரிந்து கொண்டேன் நண்பா, இனி அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டேன் என்று உளமாற மன்னிப்பு கேட்டது. இந்த நீதி கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, நண்பர்களுடன் உண்மையாகவும் அன்பாகவும் பழக வேண்டும். வஞ்சக எண்ணத்துடன் பழகக்கூடாது. மற்றும் ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் என்பதை இக்கதையின் மூலம் உணரலாம். நன்றி. This video sponsored by BuyMode e-shopping. இந்த ஆப்பை Play Storeல டவுன்லோட் செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம். பொருட்கள்
தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கிடலாம். டெலிவரி மிக விரைவாகவே வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. மற்ற முன்னணி ஆப்ஸோட இந்த பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணி கூட நீங்க பொருட்களை வாங்கலாம். ஒரு முறை வாங்கி பாருங்க, பொருட்களோட தரத்தை பார்த்து தொடரலாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ.